ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் பாலக்கீரை தோசை சுடுவதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீரை வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா கண்டிப்பாக தோசை சாப்பிடுவாங்க. பாலக்கீரை தோசை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 6 பாலக்கீரையை இப்படி கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கையாலே பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப விழுதாக அரைக்கணும்னு தேவையில்லை. ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு 3 கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் அரைச்சி வச்ச அந்த பாலக்கீரையை ஊற்றிக்கிறேன். இதில் நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கழுவி அதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் நல்லா தோசைக்கல் காஞ்சிச்சு. 1/2 கரண்டி ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நான் மேலே ஊற்றியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், அழகாக வருது தோசை. திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு சைடிஷ்ஷாக நான் தேங்காய், காஞ்ச மிளகாய், தக்காளி, பூண்டு சேர்த்து அரைச்சி சட்னி வச்சுருக்கிறேன். இந்த தோசைக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.